ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை ஷாலிஸ் ரெசிபீஸ். இன்னைக்கு நம்ம ஷாலிஸ் ரெசிபீஸில் பலரும் விரும்பி சாப்பிடக்கூடிய ஒரு பழம் பார்த்தீங்கன்னா பழாப்பழம். அந்த பழாப்பழத்தை எல்லாருமே சாப்பிடுவோம். ஆனால் அதில் இருக்கிற கொட்டையை நிறைய பேர் தூக்கி போட்டுருவோம். இன்னைக்கு அந்த கொட்டையை யூஸ் பண்ணி மட்டன் ஸ்டைலில் ஒரு சுக்கா பண்ண போகிறோம். ரொம்ப டேஸ்ட்டாக சிம்பிளாக எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு இந்த சுக்கா பண்ணுறதுக்கு ஒரு குக்கர் எடுத்துக்கோங்க. இதில் பலாக்கொட்டையை நம்ம 1 கப் அளவுக்கு சேர்த்துக்கலாம். அது கூடவே 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூளும் கொஞ்சமாக உப்பும் சேர்த்து தேவையான அளவு தண்ணி சேர்த்து ஒரு 5 விசில் போட்டு எடுத்துக்குங்க. இந்த கொட்டை பார்த்தீங்கன்னா நல்லா சாஃப்டாக வெந்திருக்கணும். இல்லை ஒரு 7 விசில் கூட நீங்கள் போட்டுக்கலாம். இது அப்படியே இருக்கட்டும். இப்போ இதுக்கு ஒரு ட்ரை ரோஸ்ட் ரெடி பண்ண போகிறோம். ஒரு பேன் எடுத்துக்கோங்க. இதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம், 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகு, 1 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு, 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு முழு தனியா சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக ஸ்பைசஸ் சேர்த்துக்கலாம். பட்டை, கிராம்பு இந்த மாதிரி கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. இது கூடவே கொஞ்சம் கருவேப்பிலை, நல்லா ஈரம் இல்லாத கருவேப்பிலையை சேர்த்துட்டு 3 காஞ்ச மிளகாவும் சேர்த்து நல்லா வறுத்துக்குங்க. எண்ணெய்லாம் சேர்க்க வேணாம், நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ இதை பவுடரை அரைச்சி ஓரமாக வச்சிடலாம். இப்போ இன்னொரு பேன் எடுத்துக்கோங்க. இதில் ஒரு 5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். இது கூடவே 1 கப் அளவுக்கு சின்ன வெங்காயம் சேர்த்துக்குங்க. சின்ன வெங்காயம் 1 பாதமாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ இது நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் வர வரைக்கும் வதக்கி விட்டுடலாம். இந்த ரெசிபிக்கு பார்த்தீங்கன்னா எண்ணெய் கொஞ்சம் கூடுதலாக தான் இருக்கும். அப்போ தான் நல்லா சுக்கா ஃப்ளேவர் கிடைக்கும் நம்மளுக்கு. இப்போ இது வெங்காயம் நல்லா வதங்கி வந்த பிறகு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்குங்க. அதோடைய பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கி விட்டுடலாம். இப்போ நம்ம ஆல்ரெடி வேக வச்சிருக்க பலாக்கொட்டையை இதில் சேர்த்துக்கலாம். சும்மா 1 பாதமாக கட் பண்ணி சேர்த்துக்குங்க. இது கூடவே நான் பேபி பொட்டேட்டோ ஒரு 10லேருந்து 15 பேபி பொட்டேட்டோ ஒரு 2 விசில் போட்டு அதோடைய தோல் எல்லாம் நீக்கிட்டு சேர்த்துருக்கேன். இந்த பேபி பொட்டேட்டோவோட நம்ம இந்த ஃப்ளேவர் சாப்பிடும்போது நல்ல ஒரு மட்டன் ஃப்ளேவராக செம்மையாக இருக்கும். சாப்பிட்றதுக்கு ட்ரை பண்ணி பாருங்கள். வெறும் பலாக்கொட்டை மட்டும் சேர்த்து செய்கிறத விட இந்த உருளைக்கிழங்கு சேர்க்கும் போது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். சப்போஸ் பேபி பொட்டேட்டோ இல்லைன்னா நீங்கள் நார்மல் பொட்டேட்டோ கூட யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் எண்ணெயிலே ஒரு 3-4 நிமிஷம் நல்லா வதக்கிட்டு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூளும் 1 டீஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாய் தூள் சேர்த்துக்குங்க. இது கூடவே நம்ம அரைச்ச மசாலா பவுடரும் சேர்த்துக்கிட்டு தேவையான அளவுக்கு உப்பும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். அவ்வளோதான். இப்போ இதை ஒரு மூடி போட்டு 10 நிமிஷம் லோ ஃப்ளேமில் அப்படியே குக் பண்ண போகிறோம். இடையில இடையில எடுத்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க. ஏன்னா நம்ம தண்ணி எதுவுமே சேர்க்கல. கொஞ்சம் அடிப்பிடிக்கும். தேவைப்பட்டால் அப்பப்போ இடையில கொஞ்சம் எண்ணெய் கூட சேர்த்துக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு ஒன்றோட ஒன்று நல்லா மிக்ஸ் ஆகி நல்லா ஃப்ளேவர் இறங்கின பிறகு கொஞ்சமாக கருவேப்பிலை, கொத்தமல்லி எல்லாம் போட்டுட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு சர்வ் பண்ண வேண்டியதான். இது அடிப்பிடிக்காமல் இருக்கிறதுக்காக தான் நம்ம எண்ணெய் இடையில இடையில சேர்க்குறோம். ஸ்டார்டிங்கே நிறைய எண்ணெய் சேர்க்க வேண்டாம். இந்த மாதிரி வதக்கும் போது கொஞ்சம் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்குங்க. உங்களுக்கு எந்த அளவுக்கு இது நல்லா சுக்கா ஃப்ளேவர் வரணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் இதை வதக்கி விட்டுக்குங்க. அவ்வளோதான். இப்போ இதில் கொத்தமல்லி, புதினா கொத்தமல்லியும் கருவேப்பிலையும் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு சர்வ் பண்ணுங்கள். ஒரு மட்டன் ஸ்டைலில் ஒரு சூப்பரான பலாக்கொட்டை சுக்கா நம்ம ரெடி பண்ணிட்டோம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஈஸியாகவும் செஞ்சிடலாம். ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி சிம்பிளான ரெசிபிஸ் பார்க்குறதுக்கு மறக்காமல் நம்ம ஷாலிஸ் ரெசிபிஸை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். பை பாய் ஃப்ரெண்ட்ஸ்.